அண்மைச் செய்தி. இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், வணக்கம். தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் வெப்ப அலை வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? குறிப்பா இது எந்த அளவுக்கு வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? முழு விவரம் லோகநாதன். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 44 செல்சியஸ், இயல்பை விட 7.2 செல்சியஸ் அதிகமாக பதிவாகியிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர்ல பார்க்கும்போது 43.7 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 43.6 டிகிரி செல்சியஸும், திருச்சியில 43.1, திருத்தணியில் 42.5 செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. தமிழகத்துல 10 இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 40 42 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. இந்த இதர தமிழக உள் மாவட்டங்கள்ல 30 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 36 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 25 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்துல 40.7 டிகிரி செல்சியஸும், இயல்பை விட அதாவது 3.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிறது. நுங்கம்பாக்கத்துல பொறுத்த வரைக்கும் 39.0 டிகிரி செல்சியஸ், இது 2.9 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.